ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அபுதாபியிலிருந்து நூருல்லா. அனைவருக்கும் அட்வான்ஸ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள், ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இங்கே அபுதாபியில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் மோஸ்ட் ப்ராபபிளி இன்றைக்கி 29 ரமதான், நாளை பெருநாள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இன்று பிறை தென்படவில்லை என்றால் நாளைக்கு நோன்பு இருக்கும், நாளை மறுநாள் பெருநாளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்கும், உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த சந்தோஷமான அழகான பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் இறைவன் அருள் புரிவானாக. ஓகே, இன்றைக்கு வீடியோவில் நேற்று ஒரு காணொலியை பார்க்க நேர்ந்துச்சு. நம்ம புதிய அரசாங்கத்துடைய நிதித்துறை அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் ரொம்ப சென்சிபிளான டாக் ஒன்று பேசியிருந்தார். அதை நான் என்னுடைய சமூக வலைத்தளங்களையும் பகிர்ந்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நீட் தேர்வு சம்மந்தமாக நிறைய தடவை நம்ம நியூஸில் பார்க்குறோம். எப்போ பார்த்தாலும் பல அசம்பாவிதமான தற்கொலைகள், ஸ்டூடெண்ட்ஸ் அறியாமையினால், அவங்க விரக்தியினால் தற்கொலைகள், ப்ளஸ் நாட்டில் குளறுபடியான ஒரு விஷயங்கள். இந்த நீட் நுழைவுத் தேர்வு, நீட் மட்டும் இல்லை, பொதுவாக இந்த நுழைவுத் தேர்வு சிஸ்டத்தினால. அப்போ அது நீட்னா என்ன, படித்தவர்களுக்கு பெரும்பாலும் ஓரளவு தெரியும். தங்களுடைய குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீட் அப்படின்னா ஓரளவு தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக ஜென்ரலாக ஒரு அவேர்னஸ் அண்ட் ஓரியன்டேஷன் மாதிரி. எனக்குமே நேற்று டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் பேசினது எனக்கு ஒரு அவேர்னஸ், என்லைட்டன் பண்ணிச்சு. தெரியும் இதுதானே, பட் டீப்பாக உள்ளார போனது இந்த சிஸ்டம் என்ன. ஓகே, இது ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிக்கிறேன். நிறைய பேர் வெளிநாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக படிக்க போகிறப்போ, இந்தியாவை விட்டு தாண்டி வெளிநாட்டில் படிக்க போகிறப்போ, அவங்களுக்கு ஆங்கிலம், அவங்களுடைய ஆங்கில திறனை பரிசோதிக்க, ரிட்டன் ஆங்கிலம், ஸ்போக்கன் ஆங்கிலம், பேச்சு ஆங்கிலம் சோதிக்கிறதுக்காக டோஃபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. TOEFL, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் ஃபாரின் லாங்குவேஜ். அதேமாதிரி IELTS, பேச்சு வழக்கில் ஐலெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. IELTS, இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒத்த ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட். இந்த டோட்டலாக இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வுகளுக்கு என்ன ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தை தான் நான் டோஃபல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக டோஃபல் மட்டும் இல்லை, டோஃபல், ஐலெட்ஸ், அப்புறம் GREன்னு சொல்லுவாங்க, கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? இது போன்ற எக்ஸாமினேஷன், உதாரணத்துக்கு டோஃபல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம இந்தியா மட்டும் இல்லை, ஆங்கிலத்தை தாய்மொழியாக இல்லாத எந்த ஒரு நாட்டிலேருந்து ஒருவர் வெளிநாட்டுக்கு போய் அந்த பல்கலைக்கழகத்தில் அங்கே மேற்படிப்பு படிக்கணும், இல்லை படிப்பு படிக்கணும், அண்டர் கிராஜுவேஷனோ போஸ்ட் கிராஜுவேஷனோ படிக்கணும்னா அவங்க டோஃபலில் ஒரு குறிப்பிட்ட நிலைமையில் பாயிண்ட்ஸை அவங்க மினிமமாக தேர்ச்சி பெற்றிருக்கணும், அதை அட்டன் பண்ணி ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? அப்போது எதனால் அந்த டோஃபல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது, இந்த நுழைவுத் தேர்வு நீட்டுக்கெல்லாம் பின்னால் வர்றாங்க. ஆக்சுவலாக எதனால் இந்த டோஃபல் வைக்கிறாங்க அப்படின்னா, டோஃபல் அப்படிங்கிற டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் ஃபாரின் லாங்குவேஜ் மற்றும் நான் சொன்ன மாதிரி இந்த ஐலெட்ஸ்லாம் வைக்கிறாங்கன்னா, நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கோம், சரிங்களா? நம்ம இந்தியாவில் ஆங்கில புலமையை அல்லது ஆங்கில தேர்ச்சியை, அதாவது ஆங்கில அவேர்னஸ், நமக்கு இங்கிலீஷ் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, இன்னொரு நாட்டில் போய் படிக்க போகிறோன்னா நமக்கு லாங்குவேஜ், மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் ஆங்கிலம் தான். ஏன்னா இங்கே நமக்கு தமிழ், நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது. அதற்கான காலேஜஸும் ஆங்கிலம் இல்லாத தாய்மொழியில் பயிற்சி வைக்கிற தமிழ் காலேஜஸும் இருக்குது ஆக்சுவலாக. பட் நான் வெளிநாட்டில் போகிறப்போ ஆங்கிலம்ங்கிறது மிக முக்கியமான, அந்த ஆங்கில கல்வி வழியாக தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போது இந்த நாட்டில் உங்களுக்கு ஆங்கில கல்வி, நம்ம இன்டர்னலாக இந்தியாவுக்குள்ளார பல ஆங்கில டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட்லாம் நீங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஆன்லைன் டெஸ்ட்டு. அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக ஆங்கிலத்தினுடைய திறனை அறியக்கூடிய டெஸ்ட்டுகள், பரிசோதனைகள் இருக்கிறப்போ, உலக அளவில் அந்த ஒவ்வொரு நாட்டிலேருந்து வர்றவங்க ஆங்கிலத்தில் எவ்வளோ தேர்ச்சி பெற்றுருக்கிறாங்க, திறன் பெற்றிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓவராலாக ஒரு பரிசோதனையை ஃபார்முலேட் பண்ண வேண்டியது, டிஃபைன் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் வர்றாங்க, கென்யாவிலேருந்து ஒரு ஆள் வர்றாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஆள் வர்றாங்க, உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு படிக்க வர்றாங்க, இந்தியா, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் அமெரிக்காவிலேருந்து உதாரணத்துக்கு பொலிவியா, ஓகேங்களா, பிரேசில், கொலம்பியா, இந்த மாதிரி
பல நாடுகள்லேருந்து வர்றாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுடைய ஆங்கிலத்தை அறிந்து கொள்வதற்கான பரிசோதனைகள் வேறு வேறு. அப்போது அதனால தான் இப்போ டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜுங்கிறது இன்டர்நேஷ்னலி அக்ரெடிட்டட், உலகத்தால் ஒருமனதாக உலகத்தினரால் ஒற்றுக்கொள்ளப்பட்ட அக்ரெடிட்டட், ஒருமனதாக ஒத்துக்கொள்ளப்பட்ட ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு வந்து ஆங்கிலத்திறன் பரிசோதனை. ஸோ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து எவ்வளோ பெரிய இங்கிலீஷில் நீங்கள் உங்கள் நாட்டில் நீங்கள் புலமை பிச்சு உதறினாலும் கூட இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த டெஸ்ட்டில் எழுத்து பயிற்சி, ஆங்கில எழுத்து பயிற்சி, ஆங்கில பேச்சு பயிற்சி, ஆங்கில லிசனிங் ஸ்கில்ஸ், கவனப்பயிற்சி, ஒரு விஷயத்தை போட்டு அதை கவனித்து திருப்பி அதுலேருந்து கேட்டதை நம்ம எழுதுறது, இது மாதிரியான பல விதமான டெஸ்ட்ஸ் இருக்கும். இந்த மினிமமாக நீங்கள் எவ்வளோ ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருந்தாலும் இந்த விதத்தில் இந்த நான் சொன்ன இந்த டோஃபலில் உள்ள ஒரு விதத்தில் நீங்கள் வந்து குறைஞ்சிருக்கலாம். அதை கண்டுபிடிச்சி அதுக்கான பயிற்சிகள்லாம் இருக்குது, கோச்சிங் கிளாஸஸ், நல்ல பாயிண்ட்ஸ் வாங்குறதுக்கு. உதாரணத்துக்கு இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் மைக்ரேஷனுக்கு போகிறப்போ, ஆஸ்திரேலியா இல்லை யூனோ எந்த நாட்டுக்கு நீங்கள் மைக்ரேஷன் போனாலும் சரி, அமெரிக்கா மைக்ரேஷன் போனாலும் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் போகிறப்போ டோஃபல் கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ், ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அப்போது அந்த ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட் ரொம்ப அவசியம். அது வந்து அது இல்லாமல் ஒன்றும் முடியாது. ஏன்னா உலகத்தில் வந்து இந்த மூலையில் உள்ள ஒருத்தவங்க ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க, அந்த மூலையில் உள்ளவங்க ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க, இந்த கார்னரில் உள்ளவங்க ஒரு டெஸ்ட்டு, எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போது ஒருமனதாக அங்கீகரிக்கப்பட்ட, ஸ்டாண்டர்டைஸ்ட்னா அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதனை, உலகத்தினரால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதனை. அப்போ அந்த பரிசோதனையில் மினிமமாக இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்னா எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். 1 2 3 4 5 50 கொஷின், 50 நீங்கள் டிக் பண்ணணும். ஓகே அப்போ அதுக்கு பயிற்சி பெற்று அதுக்கு பண்ணணும். அப்போ இதுக்கு பேர் தான் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டாண்டர்டான உலகத்தரமான ஒரு டெஸ்ட். அந்த டோஃபலை பாஸ் பண்ணணும். இது வந்து மறுவேறு பயிற்சிக்கே இடமில்லை, அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஓகேங்களா? இப்போ இந்த உதாரணம் எதுக்கு சொன்னேன்னா, கம்மிங் பேக் டு ஊரில் உள்ள அந்த எக்ஸாமுக்கெலாம் வருவோம். நீட் வந்து இப்போ ரொம்ப ஹாட்டான டாப்பிக்காக இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. ஏன்னா பல தற்கொலைகள், ரொம்ப கஷ்டமான ஒரு இதெல்லாம், அதாவது குழந்தைகள் அவங்களுக்கு எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் தற்கொலைலாம் போய் உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக வெரி அன்ஃபார்ச்சுனேட். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல், அதுக்கு காரணமாக இருந்தது அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், முடிவுகள் நீட் சம்மந்தமாக. ஓகே, நீட் நான் இப்போ சொன்ன டோஃபல் மாதிரி, இல்லை ஐலட்ஸ் மாதிரி, அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். நீட் மட்டும் இல்லை, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் சரிங்களா? இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் ஸ்கூலில் MBA படிக்கணும், ஹார்வர்டு பிஸ்னஸ் ஸ்கூலில் MBA படிக்கணும், நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் எக்ஸிட்டர் UKயில் போய் MBA படிக்கணும், இல்லை இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லை வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி சொல்கிறேன். சாதாரணமான யூனிவர்சிட்டியில் நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணுன்னாலும் கூட வந்து MBA படிக்கணும். MBA படிக்கணுன்னாலும் இந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷ் டெஸ்ட் இல்லை, இங்கிலீஷ் டெஸ்ட்டையும் தாண்டி GREன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆக்சுவலாக குளோபல் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன், இதையும் அட்டன் பண்ணணும். இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். இப்போ நீட் அது போன்ற மற்ற என்ட்ரன்ஸ் டெஸ்ட் லைக் வந்து GMATன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெரிய மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் நுழைவுத் தேர்வு, பெரிய PhD பண்ணுறதுக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIT, IIMs, இந்த மாதிரி பெரிய இதில் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து SAT டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? அதேமாதிரி GMAT எழுதணும், CAT டெஸ்ட் எழுதணும், பல அப்ரிவேஷன். அந்த அப்ரிவேஷனை எக்ஸ்பான்ஷனாக மனப்பாடம் தான் பண்ணி வைக்கணும். அவ்வளோ என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ஸ் வந்துருச்சு ஆக்சுவலாக. இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பல விதங்களில் டெஸ்ட் இருக்கிறப்போ அதை ஒருமுகப்படுத்துறதுக்கு, யூனிஃபை பண்ணுறதுக்கு, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு, சின்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு, இன்டகிரேட் பண்ணுறதுக்கான ஒரு பரிசோதனை தான் இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு அது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் நீட் வந்து ஒன் ஆஃப் சச் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ நீட்னா என்ன? நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தேசிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நுழைவுத் தேர்வு. உதாரணத்துக்கு மருத்துவத்துக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போது இதே தான் நான் ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான். இந்தியாவில் வந்து பல எஜுகேஷன் சிலபஸ் இருக்குது. ஆக்சுவலாக சென்ட்ரல் போர்டு ஃபார் செகண்டரி எஜுகேஷன் CBSE இருக்குது, மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் இருக்குது, ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் இருக்குது. ஓகேங்களா? பல எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. இன்னும் பல ஏகப்பட்ட எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் நிறைய இருக்குது. அப்போது ஒவ்வொன்றுலேயும் ஒரு விதமாக 12வது வரைக்கும் படிக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஹையர் செகண்டரி ஹையர் செகண்டரி இந்த மாதிரி தான் படிச்சுட்டு வர்றாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாடு முழுவதுமாக அந்த எஜுகேஷன் சிஸ்டம் சிலபஸ் பார்க்குறப்போ வேறு மாதிரியாக இருக்கிறதுனால அதை ஒரே மாதிரியான அங்கீகரிக்கப்பட்ட பேட்டர்னில் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் வைக்கிறப்ப தான் அது வந்து எல்லாத்தையுமே, நான் டோஃபல் சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறது இப்போ நாட்டு லெவலில் பண்ணுறாங்க நீட். அப்போது அந்த
ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் வச்சா தான் ஓகே இவர் வந்து சிபிஎஸ்சியில் படிச்சிருக்காரு, இவர் வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்காரு 12வது, அவர் வந்து உதாரணத்துக்கு வந்து மெட்ரிகுலேஷனில் படிச்சிருக்காரு, வேறு வேறு பேட்டர்னில் அவங்க வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான ஒரு டெஸ்ட்டை கொடுக்குறப்போ அது அவங்களுடைய இந்த டெஸ்ட்டில் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, அவங்க படிச்சுட்டு வந்து ஆப்டிடியூட், ஓகேங்களா, அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங், அவங்களுடைய வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க, பல விஷயங்கள் இருக்குது அந்த இதில் உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த நுழைவுத் தேர்வில். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறப்போ தான் எந்த இதில் படித்தாலும் இந்த மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டு வேணும். அதை படித்து நுழைவுத் தேர்வு இந்த மினிமம் ரெக்குவயர்மெண்ட் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் படித்த டெக்னிக்கலுக்கும் சரி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மருத்துவத்துக்கு போகிறீங்கன்னா, நீங்கள் பயாலஜி குரூப் 12வது படிச்சிருக்கீங்கன்னா, அது ஸ்டேட் போர்டில் இருந்தாலும் சரி, சென்ட்ரல் போர்ட் ஃபார் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, மெட்ரிகுலேஷனாக இருந்தாலும் சரி, மினிமமாக பயாலஜியில் இந்த டெக்னிக்கல் கொஷின்ஸ் இருக்கும், இல்லை மேத்ஸில் இந்த டெக்னிக்கல் கொஷின்ஸ் இருக்கும், பேசிக்கான மல்டிபிள் சாய்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஷின்ஸு. அது உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடை உங்களுக்கு அசஸ் பண்ணுவாங்க. அதாவது ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து அதை மேத்தமேட்டிக்கலாக அந்த ஆப்டிடியூடு ப்ளஸ் உங்களுடைய அந்த திங்கிங் சைக்கிள், அந்த ப்ராப்ளம் சால்விங் எல்லாத்தையும் விதின் ஸ்டிப்புலேட்டட் டைமில் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நல்ல விஷயம். நீட் இதெல்லாம் இப்போ நான் சொன்னது இதெல்லாம் நீட் ஏன் நீட் ஆஸ் அ ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட், ஒரு மனதாக அங்கீகரிக்கப்பட்ட நுழைவுத் தேர்வு அப்படிங்கிற அடிப்படையில் நீட்டுக்கு வந்து நீட்டுங்கிற தேர்வு வந்து அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இப்போ என்ன நம்ம நாட்டில் குழப்பம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், நீட் இருக்கணும். இப்போ 12வது கஷ்டப்பட்டு ஒரு ஆள் சிபிஎஸ்சிலையோ எந்த சிலபஸ்லையோ மெட்ரிகுலேஷன்லையோ படிச்சுட்டு வர்றப்போ 12 வருஷம் அவன் கஷ்டப்பட்டு படித்து ஏகப்பட்ட எஃபர்ட்ஸை போட்டு ஹார்ட் ஒர்க், சின்சியர் ஹார்ட் ஒர்க்கை போட்டு அவன் வந்து 1200க்கோ இல்லை 600க்கோ எத்தனை மார்க்குக்கோ 99% அவன் ஸ்கோர் பண்ண பிறகு அந்த 99% ஸ்கோரையும் இக்னோர் பண்ணிவிட்டு அதெல்லாம் விடு, ஓகே இந்த நீ நீட்டை எழுதி அதில் 99 ஸ்கோர் பண்ண, இல்லை மினிமம் கட் ஆஃப் அதில் வந்து நீட்டில் நீ எடு அப்படின்னா அது என்ன ஒரு லாஜிக்? ஓகே, ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் அவசியம், அது இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கல் சென்சிபிள் திங்கிங், அதை தான் டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து குறிப்பிட்டிருந்தார். அந்த வீடியோவையும் லிங்க்கையும் நான் போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேட்டிவாக டீட்டெயில்டாக இருக்கும். ஓகே, ஏன் நீட்டை வந்து 100% வந்து அதனுடைய ரிசல்ட்டை வந்து இம்பரேட்டிவாக ஆக்கிடுறாங்க, நெசசரி ஆக்கிடுறாங்க. ஓகே, நீ 12வது படிச்சுட்டு 99.9% நீ வந்து வாங்கியிருக்க உன்னுடைய மார்க்ஸில், அகாடமிக் மார்க்ஸில். பட் நீட்டில் வந்து நீ ஃபெயில் ஆகிடுற அப்படின்னா உனக்கு கிடையாது, மருத்துவ சீட்டு கிடையாது, ஓகேங்களா, இல்லை எந்த சீட்டும் கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு வந்து நீட்டில் இதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அகாடமிக்கில் மார்க் இருந்தாலும் நீட்டில் ஏதோ காரணத்தால் நீங்கள் என்ன டாப்பில் வந்துடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டு கிடச்சிரும். இது வந்து லாஜிக்கல் அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட். இது வந்து லாஜிக்கலை விடுங்க, சென்சிபிலிட்டியை விடுங்க. இட் இஸ் அன்ஃபேர், அன்ஜஸ்ட், நியாயம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு பையன் அவனுடைய ஃபைனான்ஷியல் எபிலிட்டி, அவனுடைய வாழ்க்கை தரம், அவன் எவ்வளோ ஏழ்மையான ஒரு பவர்ட்டி லைன்லேருந்து கஷ்டப்பட்டு அவனை பெற்றோர்கள் அவனை ரத்தத்தை வேர்வையாக சிந்தி வந்து அவங்க உழைச்சி அவங்கள கொண்டு வந்து அந்த லெவலுக்கு கொண்டு வந்து அந்த 99% உங்களை மதிப்பு இல்லை, நீட் எழுதுன்னு சொல்லிட்டு அதில் அவ்வளோ கஷ்டமான கொஷின்ஸ், அதுக்கான கோச்சிங் கூட அவங்களால போக முடியாது. அப்படிங்கிறப்போ அது எந்த விதத்தில் நியாயம்? அது வந்து 100% இது அநியாயம். அது வந்து அரசாங்கம் எப்படி தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னால் ஆட்சியில் உள்ளவங்க இதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கிறத என்னால் சிந்திச்சு கூட பார்க்க முடியல ஆக்சுவலாக. ஓகே, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் படத்தை பார்த்தோம்னா, ஓகே உதாரணத்துக்கு நுழைவுத் தேர்வு அவசியம், ஸ்டாண்டர்டைஸ்டாக ஆக்கணும். ஏன்னா ஒரு ஆள் இந்த அஸ்ஸாம்லேருந்து ஒரு ஆள் வர்றாரு, ராஜஸ்தான்லேருந்து ஒரு ஆள் வர்றாரு, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் வர்றாரு, கோவாலேருந்து ஒரு ஆள் வர்றாரு, இந்தியாவில் பல இடங்கள்லேருந்து வர்றப்போ ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் அவசியம். அதை 100% ஆக்காமல் உதாரணத்துக்கு சர்டன் வெயிட்டேஜ் கொடுக்கலாம் ஆக்சுவலாக. நீட் டெஸ்ட் அவசியம், அதனுடைய லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் எனி வெயிட்டேஜ், அந்த வெயிட்டேஜ் வந்து ப்ராப்பரான அனாலிசிஸ்க்கு அப்புறம் அந்த வெயிட்டேஜ் டிரைவ் பண்ணணும், ஓகேங்களா. உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக, உதாரணத்துக்கு 30% ஆர் 25 to 30%, இது வந்து ஜஸ்ட் ஃப்ரம் மை மைண்ட் ஐம் டெல்லிங். அது என்னோடய வெயிட்டேஜ் கூட குறைச்ச கரெக்டான அனாலிசிஸ் பிறகு அது வரணும் உங்களுக்கு, ஓகேங்களா. மீதி உள்ளது வந்து அகாடமிக் ஸ்கோருக்கு அதிகமான மதிப்பு கொடுக்கணும். அகாடமிக் ஸ்கோர் உதாரணத்துக்கு 50%, உதாரணத்துக்கு ஜஸ்ட் எல்லாமே உதாரணம் ஃப்ரம் மை மைண்ட். நீட்டுக்கு வந்து 30, மொத்தம் 100% பேஸ்கெட்டில் 50% வந்து அவன் அகாடமிக் மார்க்குக்கு. நீட்டுக்கு வந்து ஒரு 20லேருந்து 25% அவனுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவனுடைய அதர் ஒர்க், அவனுடைய ப்ராஜெக்ட் சப்மிஷன், அவனுடைய ஜென்ரல் சென்சிபிலிட்டி, அவனுடைய குரூப் டிஸ்கஷன், ஐஏஎஸ்எஸ்லாம் வைக்கிறாங்கல்ல குரூப் டிஸ்கஷன், அவனுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதுக்கெல்லாம் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸுக்கு வந்து சர்டன் %. எப்படி வைக்கிறப்போ ஈவன் நீட்டில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒரு வேளை ஃபார் வாட் எவர் த ரீசன், அது ஓவராலாக அதனுடைய மருத்துவத்துக்கு உள்ளார அல்லது எந்த கோர்ஸுக்கு உள்ளார போகிறோமோ அதனுடைய என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இப்படி இருக்கணும்.
ஓகேங்களா? அப்போ என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது ஓகே, நீட்டுங்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. பட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுடைய ரிசல்ட்டை மட்டுமே வச்சு மருத்துவம் அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது ஆக்சுவலாக. அந்த நீட்டையும் தாண்டி ஃபைனல் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னு ஒன்று வைக்கணும். இந்த ஃபைனல் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் நான் சொன்ன இந்த மாதிரி பர்சன்டேஜ், ஓகேங்களா? நீட்டு உதாரணத்துக்கு இந்த நீட்டு 20%, நீ அகாடமிக்கில் கஷ்டப்பட்டு 95% வாங்கியிருக்கு, அது உனக்கு 60% ஆக்சுவலாக. உதாரணத்துக்கு 50ன்னு சொன்னேன், எனி பர்சன்டேஜ் ஆக்சுவலாக மொத்தத்தில் 100% வரணும். இப்படியான ஒரு மாடல், இப்படியான ஒரு அசஸ்மெண்ட் மாடல் தான் சென்சிபிள், ஃபேர், அண்டர்லைன் ஃபேர், ஜஸ்டிஃபையபிள், ஜஸ்ட் நியாயமான ஃபேரான ட்ரீட்மெண்ட். இது இல்லாததுனால தான் கஷ்டப்பட்டு படித்த நம்ம குழந்தைகள் ஃப்ரஸ்ட்ரேஷனால் அவங்கள எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தங்கள் உயிரை மாய்ச்சிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடம். இதெல்லாம் வந்து நம்ம அரசாங்கம் வந்து இப்போது வந்திருக்கிற லேட்டஸ்ட்டாக தமிழ்நாட்டில் வந்திருக்கிற டிஎம்கே ஆட்சியை, உதாரணத்துக்கு டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் தான் எல்லாம் சொல்கிறாரு. தட் மீன்ஸ் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். புதிய அரசு வந்து நீட்டுக்கெல்லாம் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான முன்னோடியாக இவருடைய இந்த பேச்சு வந்து எனக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து சமூக அக்கறை, மாணவர்கள் நலனில் அக்கறை. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரியான மாடலை கொண்டு வர்றப்போ மாணவர்களுக்கும் ஓகே, நம்ம படித்ததுக்கு ஓகே 60% மதிப்பு கொடுக்குறாங்கப்பா ஃபைனல் அசஸ்மெண்ட்டில், மீதி நீட்டுக்கு வந்து ஒரு 20% தான். அது வந்து நம்ம எப்படியும் அதுவும் நம்ம சரியாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கணுமே ஒழிய டோட்டலாக நீட் நுழைவுத் தேர்வு இந்த ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் வந்து 100% அதில் போட்டு நுழைவுத் தேர்வு வந்து அவங்க படித்த மார்க் எல்லாமே குப்பையில் புறந்தள்ளுற மாதிரி, இன்னும் டிஸ்ட்ரிகார்ட் பண்ணுற மாதிரியான சிஸ்டம் வந்து சிஸ்டமே கிடையாது, குப்பை. இதனுடைய சொந்த கருத்து ஆக்சுவலாக. அது வந்து எல்லாருடைய சென்சிபிளான மக்களுடைய கருத்துன்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக. உங்கள் கமெண்ட் நீங்களும் சொல்லுங்கள். ஸோ மாரல், ஃபைனல், பாட்டம் லைன் என்னென்னா, ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் இஸ் இம்பரேட்டிவ், ஹைலி நெசசரி அண்ட் எசென்ஷியல். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. கண்டிப்பாக ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட் தேவை. பல இடங்கள்லேருந்து பல சிஸ்டம் இருக்கிறப்போ எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி மினிமம் பேஸ்லைன் ரெக்குவயர்மெண்ட்டை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட் ஆர் ஹைலி இம்பரேட்டிவ் அண்ட் எசென்ஷியல். பட் த ஃபைனல் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் அந்த மெடிக்கல் காலேஜ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில், இந்த மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி கோர்சஸுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொடுக்குறப்போ ஃபைனல் அசஸ்மெண்ட்டுக்கு இது போன்ற நுழைவுத் தேர்வனுடைய ரிசல்ட் மட்டுமே 100% எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாட்டம் லைன். ஓகே, மிக்க நன்றி பார்த்தமைக்கு. ரொம்ப சந்தோஷம். டேக் கேர், ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட்.